வீட்டுக்கு போய் மழை வருதுன்னு ஜனமே வராத கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. இதுல எதை சொல்றீங்க? திருப்பி மாப்பிள கப்பல செத்து போயிருவோம் மாப்பிளே. கொல்லி வைக்கிறதுக்கு ஆள் இல்லை உனக்கு. நான் செத்துட்டா உன்னையெல்லாம் நாய் கூட இருக்காது. செத்தினா உடனே நான் ரெடி பண்ணிடுவேன். ரெடி பண்ணிருக்கேன். என்ன ஏமாற கொல்லி சொல்லு மாப்பிளை. மாப்பிள மாப்பிளன்ற நாங்க இந்துக்கள். நீ பாய் மெய்தான் மாப்பிள பாய்தான். என்ன மாப்பிள மாப்பிளனா என்ன உறவு முறை மாறுது. ஓ நான் பாய், நீங்க இந்துக்கள். இந்து. நீங்க எந்த சாமி கும்பிடுறீங்க? ஏழுமலையா. ரைட் மாப்பிள. பாரு நாங்க அங்கே அக்பர் எல்லாம் அங்கே நாங்க மசீதிலே கும்பிடுது. மசீதிலே கும்பிடுது. ஆமா மாப்பிள. மாப்பிள நீங்க ஏழுமலையான அங்கே கோபால் கேக்கானே ஓலுமலை. ஆமா ஏழுமலை. 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 ஏழுமலை மேல இருக்கிற கோபால் கே கிருஷ்ணன் அவரு. ஆமா அவரு. ரைட் மாப்பிள. அவரே நீங்க கும்பிடுறீங்க. ஆமா மாப்பிள. எங்க பொண்ணு நாங்க வயசுக்கு வந்து நாங்க வீட்டுல வச்சிருக்கும் போது எங்க பொண்ணு சரி உங்க சாமி வந்து ஒத்தர்ச்சின்னு போயிடுச்சு மாப்பிள. சாரி அடிச்சு கொடுங்க. நான் சொல்றது தெளிவா அது புரிஞ்சுக்கோ. உங்க பொண்ணு ஏன் பகவான் தூக்கி போனான்னு. உங்க பெண்மணி ஆனவள் பகவானை பார்த்து சாமி என்ன திருமணம் செய்துக்கணும் வேண்டும்னு நீண்ட நாள் தவம் இருந்தா. நீண்ட நாள். ஆமா சார். என்னே நீ மனமுடிக்க வேண்டும் என்று நீண்ட நாள் தவம் இருந்தான். ஆமா அதனாலதான் பகவான் வந்து தூக்கின்னு போய் கல்யாணம் பண்ணிக்கினார். ஓ அதனாலதான் அதனாலதான் மச்சான்ற. அதே மாதிரி எங்க சாமி எங்க உங்க சாமி வந்து எங்க பொண்ணு அடிச்சுன்னு போச்சோ அப்ப வந்து எங்க மாப்பிள்ளை எங்க பொண்ணுங்களே போறா நாங்க புர்கா மூடிட்டோம். போறா கரையானே இருக்குதோ கண்ணு மட்டும்தான் தெரியும் மாப்பிள்ளை. பட்டிக்காரு கண்ணு கூட தெரியல. அது கண்ணு கூட ஜனலாட்ட வச்சிருக்காங்க தெரியாம இருக்கு. ஆமா மாப்பிள்ளை. சரி மாப்பிள்ளை நான் நீண்ட நாள் ஆச்சு. ஆமா மாப்பிள்ளை. நம்ம ஊர் பக்கமெல்லாம் அடி அடிக்க போற ஆளை வரதுல மாப்பிள்ளை. அப்பெல்லாம் உள்ளூர்ல மழை பெஞ்சிச்சு. உள்ளூர்ல வியாபாரம். சரி மாப்பிள்ளை. நான் என்ன வியாபாரம்? உள்ளூர்ல மாங்காய் குஞ்சு. நான் எப்படி அடிக்கணும் ஒரு அடி கை வச்சுட்டு அவன இல்ல மாப்பிள்ளை மாங்காய் குஞ்சு குத்திக்கு போடு. தெளிவா பேசு. மாங்காய் பிஞ்சு மாங்காய் தோட்டம் போட்டுருந்தா மாங்காய் தோட்டம் குத்திக்கு போடணும். சும்மா மாப்பிள்ளை மாங்காய் தோட்டம் குத்திக்கு போடணும் போது உமாலி உக்கால 5 வருஷம் வேலை ஓட்ட மாப்பிள்ளை. வேலைக்கு 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 மாப்பிள்ளை.
அம்மாளுங்க அக்காளும் எதே பேசுறீங்க அரைக்குற மரியாதைக்கு அதுவும் போயிட மாட்டேங்குது. எதுக்கு வச்சிருந்த வேலைக்கு மாங்காய் குஞ்சு அறுக்கிறதுக்கு வேலைக்கு வச்சிருந்தேன் வேலைக்கு அதே மாப்பிளை 5 வருஷம் வேலைக்கு வச்சிருந்தேன். எப்படி வேலை வாங்கினேன் அதே கேளு மாப்பிளை. மாப்பிளை உமால எங்க உக்காலே வர வச்சு மாப்பிளை மாங்காய் தோட்டம் நம்மளுக்கு இந்த பக்கம் 5 ஏக்கரா இந்த பக்கம் 5 ஏக்கரா பாக்குறது அவ்வளோ 5 ஏக்கரா குத்திக்கு போடுது. சரி குத்திக்கு போட்டு மாப்பிளை மாங்காய் தோட்டத்துக்கு உள்ளே கொண்டு போய் உமால மாங்காய் தோட்டத்துக்கு உள்ளன்னு போது எப்படி வருது பாரு மாப்பிளே. உமால எங்க உக்காலே மாங்காய் தோட்டத்துக்குள்ளே கொண்டு போய் மாங்காய் மரத்து மேல எங்க உமால எங்க உக்காலே மரத்து மேல ஏற விட்டுறது. மரத்து மேல எங்க அக்காளுங்க அம்மாலும் மாமா மரத்து மேல ஏறுறது. அதே மாப்பிளே உமா மேல ஏறி மரத்து மேல ஒரு கிளாய் மேல காலு வச்சா கீழே விழுந்துருவாங்க. இந்தாட்டு ஒரு கிளாய் மேல ஒரு காலு இந்தாட்டு கிளாய் மேல ஒரு காலு உங்க அம்மா மேல நின்னா இந்த பாய் என்ன சும்மா இருக்குதா? இந்த பாய் கீழே உக்காந்து மேல பார்த்து மாங்காயே பிடிக்குது. கீழே விழுந்தா மாங்காய் குஞ்சு அடியா எடுத்து மாப்பிள்ள லாஸ் ஆயிடுது பாய்க்கு. யாரா போத்த காசு பாய்க்கு லாஸ் ஆகுது மாப்பிள்ள பாய்க்கு லாஸ் ஆகுது. அது எங்க போட்டோம் 6 கிலோ சொன்ன எப்படி நியாயமா? கறி அடிச்சு புடுங்க அப்படி மாப்பிள்ள உங்க அம்மா உங்க காலையில 5 வருஷம் வேலைக்கு வச்சிருந்தா மாப்பிள்ள. அதனால மாப்பிள்ள இப்ப மழை கிடையாது. இப்ப உள்ளூர்ல வியாபாரம் இல்லை, வெளியூர்ல வியாபாரம். என்ன வியாபாரம்? வெளியூர்ல ஓல் வியாபாரம். தோல் எங்க வாங்குறேன்? அங்க சேலத்து பக்கம் ஊம்பலூர். சேலத்து பக்கம் பிரச்சனை தெரியுமா உனக்கு? மாப்பிள்ள அங்க ஓம்பலூர் இத புடி மாப்பிள்ள. இது என்ன இது இரு மாப்பிள்ள. அப்புறம் ஏமாத்தணும் எப்படி ஏமாத்தமா அப்படியெல்லாம் உடம்புனோம் அதை ஏமாத்திக்கிறாங்க. கட்ட தெரிஞ்சா கட்டுவோம் எப்படி கடத்துன்னு தெரியும் சொல்லு. கிளம்பிட்டாங்களா? இல்ல சாமி இவங்க 5 மணிக்கு தண்ணி விடுறவங்க ஊர்ல சாமி. அப்புறம் என்ன சொல்ற? தோல் எங்க வைக்கிற? அப்படியே அங்க உங்க ஓம்பலூர்ல வாங்கி அங்க ஓலூர் வேலூர் அங்கே வாங்கி இங்க வைக்குது, இங்க வாங்க அங்கே வைக்குது. அங்கே வச்சுட்டு பாய் சும்மா இருக்குதா? பாய் அங்க இருந்து எதுல வருது? பாய் அங்க இருந்து மெதிவெண்டில வருது மாப்பிள்ள. சைக்கிள்ல இல்ல மாப்பிள்ள அங்க இருந்த பாய் சைக்கிள்ல வரும்போது உமாலுக்கு உங்க காலுக்கு காது கேக்குறது இல்ல. ஆமா ஆமா அது செவுடு செவுடுதான். 2 ஸ்பீக்கர் அவுட்டு உங்க அம்மாளுக்கு உங்க காலுக்கு. உண்மைதான் மாப்பிள்ள. நாம உங்க வீட்டு வழியா தான் வந்துச்சு மாப்பிள்ள சைக்கிள். வீட்டு பக்கம் ஒரு பெரிய டவுன் இருக்குது. நம்ம மேல இருந்து சல்லுன்னு கீழே வரும்போது அம்மா அவங்க உட்காந்து எருமையை பிடிச்சி ரோடே கிராஸ் ஆனாங்க. எருமையை பிடிச்சி ரோடே கிராஸ் ஆகும்போது பாய் பெல்லச்சி பார்த்துச்சு உங்க அம்மாவுக்கு காது கேட்கல. செவடியா காது மாப்பிளே பிரேக் திடீர்னு அத்துட்டும் மாப்பிளே. ஓஹோ பிரேக் சடான் பிரேக் போட்டு பிரேக் ஃபெயிலியர். பிரேக் அத்து பண்ணி மாப்பிளே சைக்கிள் வேகமா போய் சைக்கிள் நேரா உங்க அம்மாதில ஏறிடுச்சு மாப்பிளே. நான் போய் நேரா உங்க உட்காந்துல ஏறிட்டேன். அப்படி தடுமாறி அந்தாடி விழுந்துட்டேன் மாப்பிளே. அப்ப என்னத்துக்கு சொல்ற மாப்பிளே ஒரு வேலை ஆயி போச்சு. என்ன வேலை மாப்பிளே? அதான் மாப்பிளே அப்படி கீழே தடுமாறி விழுந்துச்சு. சரி சைக்கிளுக்கு என்ன போச்சு மாப்பிளே? சைக்கிளுக்கு 4 பல்லு கட் ஆயிடுச்சு மாப்பிளே. சைக்கிள் என்ன பண்ண? தருமபுரி ஜிஹெச்ல சேர்த்துங்கிற குளுக்கோஸ் ஏறி நிக்குது சைக்கிளுக்கு. ஏமா இதெல்லாம் சரியா? எடுத்துன்னு வந்து தொடர்ந்து போட்டே தானே இப்படிதான் பேசாதுக்குவான். நம்மளுக்கு என்ன போச்சு? நம்மளுக்கு ஒரு பெரிய போல்ட் ஒன்று கட் ஆயிடுச்சு மாப்பிளே. பெரிய போல்ட் ஏயா வெல்டிங் பண்றதுக்கு இது மரம் பிடிக்கிற மிஷின் எத்தனையோ நவீனமான மிஷின்களை கண்டுபிடிக்கிறாங்க கோயம்புத்தூர்ல இருந்து இல்லையா? அங்காவது கொண்டு வந்து போடலாம்ல மாப்பிளே. எந்த போல்ட்டே போட்டாலும் உங்க அம்மாவுக்கு லொடக்கனே போகுது, பூரா அகலட்டு இருக்குது மாப்பிளே. உமாலே எங்க வெல்டிங் பட்டல சேர்த்துக்கிற வெல்டிங் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு டவுட். எந்த பாயினா வந்து இந்துக்கு நம்ம இந்துங்க கிட்ட வந்து இந்த மாதிரி